நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர். ஆம், அதிசயமான ஆலோசனை கர்த்தர் நம் இல்லத்திலும் நம் உள்ளங்களிலும் பிறக்கும் கிறிஸ்மஸ் காலம் இது. As we have gathered here to celebrate the reason for the season, on behalf of the Cathedral Sunday School, I welcome you all to witness this great celebration. Psalms 17:6 says, I call on you, my God, for you will answer me. Turn your ear to me and hear my prayer. Emulating the confidence of the psalmist, let's start this program with a word of prayer. இப்பொழுது ஜெபிப்பதற்காக ரெவரண்ட் போவாஸ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக உமது கரங்களில் எங்களை பத்திரமாக நீ பாதுகாத்து நீ அரவணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடு சோதரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே உமது நாம் மயப்படுத்த எங்கள் வாழ்க்கை தந்த எல்லா நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக கண்டியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்கள் குழந்தைகளை நீ பாதுகாத்து நீ அரவணைத்து உம்முடல் வசனத்தை ஆண்டவரே நாளுக்கு நாள் வளர நீ உதவி பாராட்டி வருகிறே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே தொடர்ந்து நீ ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து உண்மை அறிந்து உண்மை அறிவுரை வளர்ந்த ஆண்டவரே, வருங்காலங்கள் ஆண்டவரே இந்த உலகத்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக அநேக வாழ்க்கைக்கு ஆண்டவரை ஒளி கொடுக்குற பிள்ளைகளாக அங்கே வாழ்க்கையை மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற எல்லா டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக நீ அவங்களை தாங்கி நீ வழிநடத்தி நேரம் கண்டியோடு சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் விசேஷ கிருபையும் ஞானமும் அறிவும் நல்ல புத்தியும் கொடுத்து ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க தேவனை கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை முற்றுமாக உமது கரங்கள் தருகிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்க முதல் முடிவரை வந்து உமது நாம் மயப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். In Romans 15:7, St. Paul says, welcome one another as Christ has welcomed you for the glory of God. So I call upon Master Jerome to deliver the welcome address. Christmas is a season of love, hope and joy. As we gather here to celebrate the birth of Christ in our hearts, on behalf of our Sunday School family, I take great pleasure to welcome our beloved pastors who have helped us to grow in Christ. I extend a warm welcome to the speaker of the day, Brother Sam Deva, for spending his time with us. I am delighted to welcome our parents and friends who have always supported us. I also welcome the congregation and well-wishers to take time to watch our program and encourage us. Above all, I pray to God to be with us because we glorify His name. Thank you. Corona has impacted our lives greatly in 2020. Though lockdown made us stay behind closed doors, nothing can lock God's word. கடவுளின் கிருபையுடனும் தொழில்நுட்ப வசதியுடனும் கத்தீட்ரல் ஊடக குழுவின் உதவியுடனும் எங்கள் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் இணையத்தின் மூலம் எங்களை கர்த்தரின் வார்த்தையில் வழி நடத்தினார்கள். Here I call upon our beloved Sunday School Superintendent Alice Akka to elaborate on the online Sunday School report. 2020 ஆண்டின் ஞாயிறு பள்ளி சுற்றறிக்கை. ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறை நாளில் நமது OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து இளையோர் திருச்சபையின் 15வது முகாம் 1+ தலைப்பின் கீழ் நடத்தப்பட்டது. இதில் நம் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களும் பிள்ளைகளும் ஆர்வமாய் கலந்து கொண்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டனர். அதோடு தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்வோம் என பல தீர்மானங்களை எடுத்துள்ளனர். பிப்ரவரி மாதம் 4ஆம் ஞாயிறு சிறுவர் ஞாயிறாக நடத்தப்பட்டு குழந்தைகள் பாடல், வசனம் மற்றும் நடனம் என தேவன் தந்த தாளந்துகளை அழகாக சபை மக்கள் முன் நிகழ்த்தி காட்டி கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்தனர். மார்ச் மாத இறுதியிலிருந்து லாக்டவுன் ஆரம்பிக்கப்பட்டதால் ஞாயிறு பள்ளி எப்பொழுதும் போல் நடத்த இயலவில்லை. இருப்பினும் கர்த்தரின் கிருபையினாலும் நம் திருச்சபை மீடியா குழுவின் உதவியினாலும் ஆன்லைன் சண்டே ஸ்கூலாக நடத்தப்பட்டது. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஆனது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நடத்தப்பட்டது. இதன் மூலம் கர்த்தர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார், நாம் கர்த்தருக்காக எப்படி சாட்சியுள்ள வாழ்வு வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதில் இடம்பெற்ற கதை, நாடகம், பப்பட் ஷோ, ஷார்ட் ஃபிலிம்,
வீடியோ போன்றவை வேதத்தை மையமாக கொண்டு காண்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டி பிள்ளைகள் தங்கள் நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்கவும் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் உறுதுணையாக அமைந்தது. இதில் கேட்கப்படும் கேள்வி நேரத்தின் மூலம் பிள்ளைகள் அன்றைய நிகழ்வுகளை கவனமாக கவனிக்கவும் அதனை தங்கள் மனதில் நன்கு பதித்து கொள்ளவும் துணை புரிந்தது. மாதத்திற்கு 2 முறை மிஷனரிகளின் வரலாற்றை நிகழ்வுகள் கற்றுக் கொடுக்கப்பட்டதன் மூலம் பிள்ளைகள் கடவுளுக்கென்று மிஷனரியாக எழும்ப வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஆனது ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களால் இணைந்து நடத்தியதோடு சில ஞாயிறு சிறப்பு ஞாயிறாக குறிப்பிடப்பட்டு நமது இளையோர் திருச்சபை ஊழியர்களால் நடத்தப்பட்டது சிறப்புக்குரியது. மே மாதம் நடைபெறும் இளையோர் திருச்சபை விடுமுறை வேதாகம பள்ளியும் எந்தவித தடையுமின்றி ஆன்லைன் மூலமாக சிறப்பாக நடைபெற தேவன் கிருபை செய்தமைக்காக அவரை துதிக்கிறோம். நம் சபை பிள்ளைகள் மிகுந்த ஆர்வத்துடன் இதில் பங்கு பெற்றனர். ஆன்லைன் சண்டே ஸ்கூலை நமது ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் மட்டுமன்றி 800 முதல் 900 வரையிலான மக்கள் பார்த்து பயன்பெற்றதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நம் பிள்ளைகள் ஆலயத்தையும் ஞாயிறு பள்ளியையும் விட்டு பிரிந்து இருந்தாலும் நாம் ஆண்டவரை விட்டு பிரியாமல் வாழ ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மிகவும் உதவியாக இருந்து வருகிறது. நம் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சபை மக்களிடமிருந்து நல்ல ஃபீட்பேக் கிடைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் திட்டமிட்டிருந்தபடி ஸ்கிரிப்சர் டெஸ்ட் மற்றும் டேலண்ட் டே காம்படிஷன் எந்தவித தடையுமின்றி ஆன்லைன் மூலமாக சிறப்பாக நடைபெற தேவன் கிருபை செய்தார். இப்போட்டிகள் டிபார்ட்மெண்ட் வாரியாக பிரித்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நடத்தப்பட்டது. இதில் பிள்ளைகள் ஆர்வமாக பங்கு பெற்றனர். வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கான பரிசுகள் இன்று வழங்கப்படுகின்றன. திறமை நாள் போட்டியில் இன்டர் மற்றும் சீனியர் பிள்ளைகளுக்கு கொலாஜ் ஒர்க் கொடுக்கப்பட்டது. இதில் பரிசு பெற்ற இன்டர் பிள்ளைகளின் படங்கள் இம்மாத பேராலய திருச்சபை செய்தி மடலில் இடம்பெற்றுள்ளன. சீனியர் பிள்ளைகளது படங்கள் அடுத்த ஆண்டிற்கான ஜேர்னலில் இடம்பெறும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடைபெற்றதன் மூலமாக பெற்றோர்களே ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக மாறி சில மாதங்கள் வேதாகமத்தை சிறந்த முறையில் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்துள்ளமைகளுக்காக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்க அறிவிப்பின்படி மீண்டும் ஆலயங்கள் திறக்கப்பட்ட பின் ஞாயிறு பள்ளிகள் முன்போல் வகுப்பு வாரியாக பிரித்து நடத்தப்படாவிடினும் காமன் அசம்பிளியாக சமூக இடைவெளியை பின்பற்றி நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளும் எந்தவித தடையுமின்றி ஆன்லைன் மூலமாக தேவனுடைய பிறப்பின் சந்தோஷத்தை பாடல், நடனம் மற்றும் குறு நாடகத்தின் வாயிலாக உங்கள் முன் பிள்ளைகள் சமர்ப்பிக்கின்றனர். இந்நிகழ்விற்கான பயிற்சிகள் கடந்த 3 ஞாயிறு ஆராதனை நேரங்களில் மட்டுமே அளிக்கப்பட்டது. அதில் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட நிகழ்வுகளை இன்று உங்கள் கண்முன் ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியானது நம் திருச்சபை மக்கள் மட்டுமன்றி அநேகருக்கு பிரயோஜனமாக அமைய தேவன் கிருபை செய்வாராக. ஜூனியர் சர்ச் ஹால் 2 கட்டுமான பணிக்காக இதுவரை ஜெபத்திலும் காணிக்கையிலும் தாங்கிய சபை மக்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இருக்கும் தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்தும் கொடுத்தும் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ஏற்ற வேளையில் தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தி வருகிற போதக பிதாக்களுக்கும் தேவைகள் ஏற்படும் போதெல்லாம் அவற்றை சிறந்த முறையில் சந்தித்து வருகிற சபை கமிட்டி உறுப்பினர்களுக்கும் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் படப்பிடிப்பினை நேர்த்தியாக செய்து அழகாக ஒளிபரப்பு செய்து வருகிற மீடியா டீமுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் புதிய ஆண்டிலும் பிள்ளைகளை கர்த்தர்க்கேற்ற வழியில் நடத்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாய், பெற்றோராய், சபை மக்களாய் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தேவ ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். Grace in their steps, heaven in their eyes. Get set to watch the dazzling tiny tots of beginner set the stage to blaze with colorful moves. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம்.
மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்தில் பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம்? நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே. இயற்கை முழுவதும் கர்த்தரின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, வார்த்தைகளினால் அல்ல, தங்கள் செயல்களினால். Be attentive and watch our inter and senior students as they convey the message of Christmas. మురళించెను తన మహాదయను నను గణించెను. యెహోవా నా మురళించెను తన మహాదయను నను గణించెను. అహర్ని సలదీనహీనుడగు నాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవా నా మురళించెను
நடனம் என்பது துதியின் வழிபாடு. சங்கீதக்காரன் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் என்று அறிவுறுத்துகிறான். மிரியாமை போல தாவீதைப் போல நடனமாடி நம் உன்னத தேவனை ஆராதிக்க வருகிறார்கள் நம் பிரைமரி பிள்ளைகள். நானும் நீயும் பாடுவோமா பேபி ஜீசஸ் பிறந்தாரே கேரல் சாங்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் சொல்லும் செய்தி என்ன என்ன நானும் நீயும் பாடுவோமா பேபி ஜீசஸ் பிறந்தாரே கேரல் சாங்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் சொல்லும் செய்தி என்ன என்ன கைகள் தட்டியே பாடுங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தமே இயேசு பிறந்தார் பாலனாக சந்தோஷம் எங்கும் உற்சாகமே கைகள் தட்டியே பாடுங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தமே இயேசு பிறந்தார் பாலனாக சந்தோஷம் எங்கும் உற்சாகமே நானும் கண்டேன் விண்தூதர் கானம் பாடி மகிழ்ந்திடவே நானும் கண்டேன் விண்தூதர் கானம் பாடி மகிழ்ந்திடவே ஆர்ப்பரிப்போம் ஆனந்திப்போம் என்றென்றும் ஆனந்திப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆனந்திப்போம் என்றென்றும் ஆனந்திப்போம் நானும் நீயும் பாடுவோமா பேபி ஜீசஸ் பிறந்தாரே கேரல் சாங்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் சொல்லும் செய்தி என்ன என்ன It's time to honor the prize winners of the Talent Day competition. I request Mrs. Catherine to read the names of the winners. Greetings. We have gathered here for the prize distribution of Talent Day competition held by our Cathedral Sunday School in this year 2020. So first I request Reverend R. Edwin Aya to give away the prizes for beginner students. Aya, please. In coloring competition for beginner, LKG first prize goes to JS Inial Evangeline. Another first prize goes to R. Samuel Joshua. Second prize goes to R. Edna Johnny. Third prize goes to Jaslyn Veronica. In UKG, first prize goes to P. Pablo Kevin. Second prize goes to M. Allen Joshua. Third prize goes to Joanna. In first standard, first prize goes to V. Reena. Third prize goes to J.S. Inian Emmanuel. Thank you, Aya. For the beginner fancy dress competition, I request Reverend Boaz Aya to distribute the prizes. Aya, please. I
request the primary students to come to the front. In second standard, the first prize goes to Sean Matthew. Second prize goes to P. Joan Stanley. Second prize goes to Jacqueline John. Third prize goes to J. Jane Sarah. In third standard, first prize goes to Mark Gabriel. Another first prize goes to Jerlin. Second prize goes to D. Hannah Miraculin. Second prize goes to J. Sam Ebenezer. Third prize goes to I. Sharon Josephine. In fourth standard, first prize goes to R. Jacqueline Princey. First prize goes to J. Simon Michael. Second prize goes to Eunice Golda. Second prize goes to N. Godwin Jonah. Third prize goes to A. Milka. Thank you, Ayya. I request Reverend Abraham Tangaya Ayya to distribute the prizes for junior singing competition. Ayya, please. I request the junior students to come to the front. In fifth standard, first prize goes to S. Happy Blessing. Second prize goes to I. Evelyn Dalina. Third prize goes to Jerome Nathaniel. In sixth standard, second prize goes to Agnes. In seventh standard, first prize goes to Joel Blesson. Second prize goes to Catherine. Another second prize goes to Happy Margaret. Third prize goes to Magdalene Ashwida. Thank you, Ayya. I request our beloved Reverend David Jabraj Ayya to distribute the prizes for inter and senior students. Ayya, please. I request the inter and senior students to come to the front. In inter and senior collage competition, 10th standard, first prize goes to S. Miraculin Renisha. Second prize goes to E. Sharon Joanna. Third prize goes to D. Eunice Veronica. In senior collage competition, 11th standard, first prize goes to S. Sharon Sophia. Second prize goes to P. Rosary Princey. Third prize goes to R. Jayanisha Pricey. Thank you, Ayya. Congratulations, dear winners. Thank you. Job 23:12 says, I have not departed for the commandment of his lips. I have treasured the words of his mouth more than my protein of food. I call upon Jeba Akka to read the Bible words for us, which will give us energy to our soul. இப்பொழுது வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 2:1-10. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேயுனி என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசிப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்
நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். We have awaited this day for Sunday School Christmas celebration. The most important part of this day, the Lord of God. Today we welcome Brother Sam Deva among us to enlighten with the word of the God. I kindly request our beloved Ayya, Reverend Abraham Tangaya, to introduce Brother Sam Deva. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே இந்த ஞாயிறு வெள்ளி கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு ஆண்டவருடைய அருட்செய்தியை அளிக்க வந்திருக்கிற திருமிகு சாம் தேவா அவர்களை கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் இறையியல் நிறைவாண்டு மாணவராக கற்று வருகின்றார். அதோடு கூட நம்முடைய இளையோர் திருச்சபையிலே தன்னார்வ பணியாளராக பணியாற்றினவர். நம் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமானவர். நம்முடைய கத்தீட்ரல் விடுமுறை வேதாகம பள்ளியிலும் வந்து அநேகருக்கு கற்றுக் கொடுத்தவர், பங்கு கொண்டவர். இந்த நேரத்தில் திருமிகு சாம் தேவா அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இங்கே வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளை, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை தியானிக்க நீர்த்தாமே எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நாங்கள் வாழ நீர்த்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அன்பின் நல்ல பிதாவை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய பேராலய திருச்சபையின் தலைமை குருவானவர் ஐயா ரெவரண்ட் டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்திய என் தேவாதி தேவனுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மரம் இருந்ததாம். அந்த மரம் தன்னுடைய சுற்றி இருக்கின்ற மற்ற மரங்களை பார்த்து பொறாமைப்பட்டதாம். இந்த மற்ற மரங்களுக்கு மத்தியிலே அநேக மக்கள் போகிறாங்க வராங்க, அநேக பறவைகள் அதுக்கு மத்தியிலே வந்து கூடு கட்டி வாழுது. ஆனால் என்கிட்ட யாருமே வரமாட்டாங்களே, ஏன்னா அதுகளுக்கு அந்த மற்ற மரங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அது கவலைப்பட்டதான். அப்படி கவலைப்பட்டு ஒரு நாள் கடவுள்கிட்ட அது மன்றாடிட்டு இருக்கப்ப, ஆண்டவரே, என்னை ஏன் இப்படி நீங்கள் உருவாக்குனீங்க? என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க, நான் யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு பாத்திரமாக நான் இருக்கிறேன், தயவு செய்து என்னை நீங்கள் வந்து அழிச்சிருங்க, அல்லது என்னைய திரும்ப வேறு மாதிரி மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆண்டவர்கிட்ட அழுதுச்சான். அது அழுதுட்டு இருக்கப்ப அது அந்த மரத்திலிருந்து வெளியே வந்த கண்ணீர் அந்த மரத்தின் முழுவதுமாக பரவனதான். அப்படி பறவை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வழிப்போக்கர் அந்த பக்கமாக நடந்து போனாராம். நடந்து போயிட்டுருக்கப்ப அந்த அண்ணன் ஒரு நல்ல ஸ்மெல் வருதே, எங்கடா இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்மெல்லை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்ப வந்தால் அந்த மரத்துக்கிட்ட அந்த அண்ணன் நடந்து வந்தாராம். அந்த மரத்துக்கிட்ட இருந்து வர்ற ஸ்மெல் அந்த அண்ணனுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்ததாம். அதனால அந்த மரத்தில் இருந்து எங்கே அந்த ஸ்மெல் வருதுன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தினிருந்து வெளியே வந்த அந்த பிசில் என்று சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மரத்தில் இருந்து கல்லை விட்டு எரிஞ்சா அல்லது கத்தியை வச்சு கீறினா அதிலிருந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவம், ஒரு என்சைம் வெளியே வரும். அது அந்த மரத்தினுடைய பிசில் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி அந்த மரத்தில் இருக்கிற அந்த பிசிலை எடுத்து ஒரு பாட்டிலில் அடைத்து கொண்டு அந்த அண்ணன் கடந்து போனாங்களாம். அந்த அண்ணன் போனதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் அந்த மரத்தை தேடி வர ஆரம்பித்தாங்களாம். அந்த மரத்தை தேடி வந்து அந்த மரத்தில் இருந்த அந்த பிசிலை எல்லாம் எடுத்து கொண்டு போனாங்களாம். அப்போ அந்த மரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியதாம். ஆண்டவரே, நான் எதுக்குமே யூஸ் இல்லைன்னு நினச்சி உங்கள் சமூகத்தில் நான் அழுதேன். நான் அழுகின்ற வேளையிலே என்னுடைய கண்ணீர் இங்கே அநேகருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறதே, அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரம் வந்து நன்றி செலுத்தியதாம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்மளும்
நம்மளும் நிறைய நேரங்களில் கவலைப்பட்டிருப்போம். நம்மளும் நிறைய நேரங்களில் அழுவோம். நான் யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கேனே, அல்லது எல்லாருமே என்னைய போட்டு திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் கவலைப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி நீங்களும் அதே மாதிரி கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? இனிமேல் கவலைப்படாதீங்க. உங்களுடைய லைஃப்பை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார். எனக்கு என்ன குட்டீஸ் பார்க்குறீங்களா? ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது ஆண்டவருக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுப்பீங்களே, அதே மாதிரி ஆண்டவருக்கும் நிறைய பேர் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு 3 கிஃப்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்டாக இருக்குது. எங்கே நம்மளுடைய பைபிள்லையும் அந்த கிஃப்ட் எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த வெள்ளை போலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் இருந்து வெளியே வந்த அந்த பிசில் தான் இந்த வெள்ளை போலம். அந்த மரத்தினுடைய பெயர் மர் என்கிற மரத்திலிருந்து வெளியே வந்த அந்த பிசினை எடுத்து அவங்க உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த வெள்ளை போலம். அதை ஆண்டவருக்கு காணிக்கையாய் படைத்தார்கள். அதே மாதிரி உங்களையும் ஒரு நாள் ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார். இந்த மூன்று பொருட்களையும் கொண்டு வந்தவங்களை நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. வர்றப்ப ஒரு சில இடங்களில் அவங்க மிஸ்லீடிங் ஆகி ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க. காரணம், அவங்களுக்கு இருந்த அந்த அவங்களுடைய ஞானத்தை அவங்க பயன்படுத்தி, அதாவது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுடைய சுய ஞானத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததின் மூலமாக அந்த அரண்மனைக்குள்ளே அவங்க போனாங்க. அப்படி போனதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த பெத்லகேம் அந்த பகுதியிலே வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் அந்த நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி, அதே போல் நாம் செய்கிற சின்ன சின்ன தவறு மூலமாக அநேக பிரச்சனைகளை அதை ஏற்படுத்தி விடும். அந்த பிரச்சனைகளை கண்டு அவர்கள் துவழ்ந்து போய்விடாமல் திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் போனதின் விளைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்கள் கண்டு கொண்ட பின்பு அந்த ஆண்டவருக்கு அந்த காணிக்கைகளை அவர்கள் படைத்து வேறு வழியாய் அவர்கள் திரும்பி போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் செய்திருப்போம். நம்ம செய்த தவறுகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, நான் செய்த தவறையெல்லாம் எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுகின்ற வேளையிலே நம்முடைய தவறுகளை எல்லாம் மாற்றி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய வீடுகளில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதல்ல, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் நமக்கு உண்மையான கிறிஸ்மஸ். அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு கடந்து போகாது. கிறிஸ்மஸ் சீசன் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் போயிடும். அதே போல் நம்முடைய சந்தோஷமும் அந்த குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும், குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இருக்காது. ஆனால் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் உண்மையாய் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிலையான சந்தோஷம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்கும். ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று நான் படித்தேன். Christmas is not about the dresses you wear. Christmas is not about the money you spend. Rather, Christmas is a ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் கிரியேட்டர். இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நடுவாக இருக்கின்ற உறவை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவரை அடுத்தவர்களுக்கும் அறிவிக்கின்ற பிள்ளைகளாய் நாம் வாழுகின்ற பொழுது நிலையான சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி உமக்கு பிடித்தமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ நீர்த்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எப்படி இந்த சாஸ்திரிகள் தங்களுடைய ஓன் இன்டலெக்சுவலை பயன்படுத்தி தவறு இழைத்தார்களோ அதன் போல நாங்களும் சில சமயங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்யாமல் உமக்கு பிடித்தமான பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இறைமகன் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். In Psalm 150 verse 4, David says, praise him with trembling and dance. Here are some white can represent the holiness of God. The red ribbon signifies the sacrifice of Jesus and on cross, and the green ribbon signifies the eternal life he gave us. So here are some junior boys with a can dance.
நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். Sing to him a new song, play skillfully and shout for joy. Thus says the psalmist. Let us hear our beloved teachers sing the chords of love and rebirth to bring peace to men on earth. உலகத்தின் ஒளியாம் இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்தாரே. மண்ணுலக பாவம் நீக்க அந்த விண்ணுலகை விட்டு வந்தாரே. மண்ணுலக பாவம் நீக்க அந்த பரலோகம் விட்டு வந்தாரே. தாவீது வம்சத்தின் நற்செய்தி, சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி. உன்னத மகிமை பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகும் நற்செய்தி. உன்னத மகிமை பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகும் நற்செய்தி. தாவீது வம்சத்தின் நற்செய்தி. மனுஷனால் கூடாத காரியம் எல்லாம் நமக்காய் செய்ய வந்தாரே. மனுஷரால் கூடாத காரியம் எல்லாம் நமக்காய் செய்ய வந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத ஜனங்களை சந்திக்க வந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத ஜனங்களை ரட்சிக்க வந்தாரே. தாவீது வம்சத்தின் நற்செய்தி, சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி. உன்னத மகிமை பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகும் நற்செய்தி. உன்னத மகிமை பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகும் நற்செய்தி. தாவீது வம்சத்தின் நற்செய்தி. I'm very happy to call upon our early birth first service friends to present their choreo.
Our first service Sunday school students are here to enact a silent skit with a vibrant message. இப்போது எங்கள் முதல் ஆராதனை ஞாயிறு பள்ளி குழந்தைகள் கருத்து நிறைந்த ஒரு குறு மௌன நாடகத்தை நம் முன் நடித்து காட்ட உள்ளனர். மிஸ்டர் ஜெஃப்ரிஸ் ஃபேமிலி ஒரு அம்சமான குடும்பம். ஒத்தைக்கு ஒரு பையன், செல்வம், செழிப்பு, வசதிகள் உள்ள ஒரு உயர்தர குடும்பம். இன்றைய நியூ நார்மல் சிச்சுவேஷனில் என்னென்ன மாற்றங்களை இந்த குடும்பம் சந்திக்கிறது என்று பார்ப்போம். Breaking news. Factories, schools and offices will be closed for 21 days. இது 21 days லாக்டவுனா, கம்பெனி முடங்கிடுமே. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். மற்றவங்க எல்லாம் தூங்குறப்ப நாம் மட்டும் முழிச்சிக்கணும். சீக்கிரட்டாக கம்பெனியை ரன் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்த்துட வேண்டியதுதான். ஜெபின், ஷெரின், ஆல்வின் என்ன ரெஸ்பான்ஸே பண்ணல. நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும் போல. இன்னும் எத்தனை நாள் சும்மா போய் பூட்டின ஆஃபீஸே பார்த்துட்டு வர்றது? பேங்க் பேலன்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. வெட்டிங்க்கு வேற போனோம். கிறிஸ்மஸ் வேற வருது. யூ ஆர் அ லூசர். நீ சுத்த வேஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல சாயம் வெளுத்து ஆணமே போக போகுது. எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு. இனி வாழ்க்கைய முடிச்சிட வேண்டியதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை கிறிஸ்மஸா கொண்டாடுற நாம அதை ஒரு பண்டிகையா மட்டும் பார்க்காம நம்ம வாழ்வின் நம்பிக்கையா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலத்துல நம்ம நிறைய பேர் பணத்தை, பொருளை, வேலையை இழந்து தவிக்கிறோம். நீங்க எதையாவது இழந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவர்தான் கொடுத்தார், அவர்தான் எடுத்தார். அவர் உங்களுக்கு அதை மீட்டு நிலைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நீங்க அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உதவி செய்யும். ஆமென். ஹலோ மிஸ்டர் ஜெஃப்ரி, ஆல்வின்ஸ் ஃபாதர். சார், நான் ஆல்வின் ஸ்கூலோட பிரின்சிபல் பேசுகிறேன்.
சார் உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடி எம்ப்ளாயியோட பையன் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் எங்களால் கூகுள் மீட்க்கும் கிளாஸ் ரூமுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் எங்கள் ஸ்கூலுக்காக தனியாக ஒரு ஆப் டெவலப் பண்ணி தர முடியுமா? தேங்க்யூ ஸோ மச் சார். டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருவா 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 எல்லாம் கிருவா 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 கிருவா. நான் இல்ல என் பலன் இல்ல என் டேலண்ட் இல்ல எல்லாம் கிருவா. நான் இல்ல என் பலன் இல்ல என் டேலண்ட் இல்ல எல்லாம் கிருவா. கிருவா 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 எல்லாம் கிருவா 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 கிருவா. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஆனால் நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் சந்திக்கும் பதட்டமான சூழ்நிலைகள், எதிர்பாராத திருப்பங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை மாறாதது, மறையாதது, மங்காதது. இதனை உணர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த கிறிஸ்மஸ் 2020ஐ கொண்டாடுவோம். துளிர்விடும் தளிர்கள் பசுமையாய் வண்ணமாய் எண்ணமாய் எழிலுற வலம் வரும் ஜூனியர் வண்ண சிட்டுகளின் நடனம் இதோ.
just better than speaking. Our nature does not speak. They shows their anger and happiness only by their action. Like this, there are lots of example. Action speaks more than words. Here are our inter and senior friends who are going to prove action speaks more than words throughout their skit. எது முக்கியம்? ஒரு பண்டிகையின் வெற்றிக்கு எது முக்கியம்? நோக்கமா, கொண்டாட்டமா? What is important for a festival? Is it purpose or celebration? Let us all watch this play to know the answer. Cathedral Sunday School Inter Senior மாணவ மாணவியர் இதற்கான விடையை தங்கள் குறுநாடகத்தின் மூலம் சொல்ல வருகிறார்கள். காட்சி 1, பிள்ளைகளின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம். ஏஞ்சல், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? ஆமாம், என்ன பண்ணுறது, லாக்டவுன் வந்துருச்சுல. நான் எனக்கும் அவங்களெலாம் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. என்ன பிள்ளைங்களா, ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க போல். என்ன விஷயம்? இல்லைம்மா, நம்ம கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாம்ல, என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா. இந்த மாதம் தாத்தாவோட பர்த்டே வருதுல்ல, அதை கிராண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாமா? கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாமே. அம்மா அப்பாவே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன, ஜாலி தான். காட்சி 2, உறவினர்களின் வருகை. வாங்க வாங்க. அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம், என்ன பண்ணுறது, இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அக்கா, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எப்படிக்கா போகுது? அது எப்படியோ போகுது. பாப்பா எப்படிமா இருக்க? அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? தங்கச்சி, இந்த அக்காவை மறந்துட்ட பார்த்தியா? உன்னை மறப்பேனாக்கா? வந்தோடனே அவ இருந்தா, அதான் அவட்ட பேசிட்டு இருந்தேன். நீ எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே. மாமா, என்ன மாமா இப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கியாம்மா? இத்தனை நாள் ஆச்சு உன்னைய பார்த்து. உங்களை பார்க்குறதுக்காக தான் மாமா நான் வந்தேன். அப்படியா? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நம்ம அண்ணே, தம்பி, அவங்க பசங்கள்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வணக்கம். என்ன லாக்டவுனில் வீட்டில் இருந்து ரொம்ப ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஒரே மாதிரியே தான் இருக்கிறோம். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆன்லைன் கிளாஸில் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு எல்லாம். காட்சி 3, உணவு உடை அலங்காரத்திற்கு முக்கியத்துவம். நம்ம அப்பா பர்த்டேக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம அப்பா பர்த்டேக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரித்து எடுத்துக்குவோம். அப்பா, நம்ம ஷாப்பிங் எடுத்துக்கலாமே? ஆமாம், இப்போ கூட நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம ஷாப்பிங்கே எடுத்துக்கலாம். எங்களுக்கும் ட்ரெஸ் வேணும். உங்களுக்குலாம் ட்ரெஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். நீங்கள் எல்லாம் உங்களை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அதனால் வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒயிட் வாஷ் பண்ண வேலையை எடுத்துக்காங்க, நாங்கள் டெக்கரேஷன் பண்ண பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வீட்டை பார்த்துக்கிறேன், நாட்டை பார்த்துக்கிறேன். பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேணாமா? என்னடி சொல்கிற? இத்தனை பேர்த்துக்கு எப்படி சமைப்ப? அக்கா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் கம்பெனியில் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம். அப்போது ஃபுட்டு ஒருத்தவங்க நல்லா செஞ்சுருந்தாங்க. அவங்களே நம்ம ஃபேமிலி பார்ட்டிக்கும் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே டிசைட் பண்ணியிருக்கேன். பர்த்டேக்கு முக்கியமானதே கேக்கு தான். அதே மறந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேக் வாங்குறது எங்கள் பொறுப்பு. நல்ல ஃப்ளேவராக பார்த்து வாங்குங்க. எனக்கு சாக்லேட் தான்ப்பா பிடிக்கும். அதே மாதிரி கேக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். அவ்வளோ டெக்கரேட்டிவாக வாங்குங்க. டேஸ்ட்டும் சும்மா தூள் கிளப்பணும். கேக்கும் நல்லா பெருசாக இருக்கணும், பார்க்கவும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஃபாரின்லேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்களும் சாப்பிடணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் நாங்கள் வாங்கிடுறோம். காட்சி 4, அவரவர் தங்கள் வேலைகளில் ஈடுபடுதல். தாத்தா, கேக் வெட்டும் போது வெடிலாம் வெடிக்கணும்ல? எனக்கு ஒரு வெடி கடை தெரியும், அங்கே நல்லா வெடிலாம் கிடைக்கும். அங்கே வெடி வாங்கலாம். எனக்கு தூக்கமாக வருதுப்பா. ட்ராவல் பண்ணி வந்ததில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் தூங்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கரெக்டாக பிரியாணி சாப்பிட்றப்ப என்னை எழுப்பி விட்டுறணும். காட்சி 4, அவரவர் தங்கள் வேலைகளில் ஈடுபடுதல். அப்பா, நாங்கள் வீட்டை ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், அதனால் நீங்கள் வராண்டால வெயிட் பண்ணுங்கப்பா. அப்பா, நாங்கள்
வீட்டை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் மேலே படும்ல, அதனால் நீங்கள் ஸ்டோர் ரூமில் உட்காந்துக்கோங்க. அப்பா, என்னப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க? அவ்வளோ பெரிய ஹால் இருக்குது, அதை விட்டுட்டு ஸ்டோர் ரூமில் யாராச்சும் உட்காருவாங்களா? நான் திங்ஸ்லாம் எடுக்கணும்ப்பா. உங்களுக்கு புரியுதுல எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு? எந்திரிங்கப்பா, உங்களுக்கு கேட்க தான் இல்லையா? சேரு கூட நான் தான் எடுத்து அங்கே வைக்கணும். ஹால் போங்கப்பா. என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? நாங்கள் எங்கே கேட்க வைக்கிறது? சேர்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எத்தனை பேர் வராங்க நம்ம வீட்டுக்கு? மாமா, ஹாலில் உட்காந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் போய் தோட்டத்தில் உட்காருங்களே, தோட்டத்தில் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்கும். தாத்தா இங்கே உட்காந்துருங்க, நாங்கள் கூப்பிடும் போது வந்தால் போதும். என்ன வெயிட்டாக இருக்குச்சு? ஆமாம், பட் எப்படியோ எல்லாத்துக்கும் நல்லா ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? உள்ளே எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தான் இங்கே உட்காந்துருக்கேன். சரி, உங்கள் வசதியை பார்த்துக்கோங்க. காட்சி 5, பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு ஆயத்தமாதல். மாமா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்ஸ் மாமா. அப்பா நல்லா தூங்குனேன். ஒயிட் வாஷு, டெக்கரேஷனு, ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, கேக்கு, அப்பாப்பா மாசு பட்டையை கிளப்பிட்டீங்க. அக்கா ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லலை? நல்லா தான்க்கா இருக்கு, என் அளவுக்கு வராதுக்கா. ஆமாம், ஏதோ குறையிற மாதிரி இருக்கே. தாத்தா பர்த்டே தாத்தாவே காணோம். தாத்தா காணோமா? தாத்தாவை யார் கடைசியாக பார்த்தா? நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணும்போது தாத்தாவை வெராண்டாவில் உட்கார வச்சோம். வெராண்டாவை டெக்கரேட் பண்ணுறேன்னு டிஸ்டர்பன்ஸாக தாத்தா இருப்பார், நாங்கள் தான் ஸ்டோர் ரூமில் உட்கார வச்சோம். நீங்கள் தான் ஸ்டோர் ரூமில் உட்கார வச்சிங்களா? ஐயோ, நான் அது தெரியாமல் அவரை திட்டி ஹாலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேனே. ஐயோ, ஹாலில் கேக் வைக்கணும், சேர் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கார்டனில் வச்சிட்டோமே. நாங்கள் கூட ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது தாத்தாவை கார்டனில் பார்த்தோமே. சே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம தாத்தாவை மறந்துட்டோமே. ஐயோ. சரி வாங்க, எல்லாரும் போய் தாத்தாவை தேடுவோம். ஆமாம் மாமா, அப்பா தொலைஞ்சிட்டார். அருமையான திருச்சபையோரே, மீண்டும் ஒரு கிறிஸ்மஸ் காலத்திற்குள் நாம் பிரவேசிக்க தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோமா, அல்லது வெறும் கொண்டாட்டங்களோடு மட்டும் கிறிஸ்மஸ் பண்டிகையை நிறுத்திவிடுகிறோமா? கிறிஸ்துவை முன்னிறுத்தாத, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்வும் வீணே. The magic of Christmas is not in the present, but in God's presence. Yes, it's not in the present, but in God's presence. Jesus is the reason for this blessed season. Merry Christmas. From the moment we wake up in the morning until we go to sleep at night, our lives are fulfilled with things do we respond to fulfill the matters that occupies our mind. We may want to spend some time with Jesus in the morning, but throughout an anxiety, we can flood our mind before we get started. There is a way to overcome this by opening our mouths and singing a song to the Lord. Here comes our interclass friends. Now they are going to communicate with Lord Jesus throughout their song. Let's welcome them.
Thank you is more than good manners. It is a good spirituality. As we are near the end of the show, I invite Gianna Angelin to propose the vote of thanks. Ladies and gentlemen, a very good evening to one and all. It gives me an immense pleasure to deliver the vote of thanks for this event to all dignitaries. First, I would like to thank Jesus Christ for making this Christmas celebration a reality. Then I would like to thank our honorable and respectful pastors for making this ceremony very blissful. My thanks extend to our Sunday school in charge and teachers for arranging this delightful ceremony and their hard work towards this. Then I extend my gratitude to our media team who helps to make our day very joyful and unforgettable. Last but not least, I would like to thank our beloved parents who motivate their children towards Christ. Thank you one and all. Glad tidings do we bring. A bright star lit the heaven, and all of the gathered around him rejoiced and praised his birth. For the infant, the King, named Jesus, is our Savior here on earth. Now shall we see the magnification of the nativity into a lively manger scene by our beloved lovely beginners kids.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெறுவாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். லூக்கா 1:32. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளால் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். லூக்கா 2:7. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்று இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் குமாரனை பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. பிள்ளையே துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:12. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் 14:6. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. மத்தேயு 19:14. ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். Every program comes to an end. Every journey comes to an end. Likewise, our Christmas celebration comes to an end with heartfelt Christmas wish. Here are some cute primary cuties who are here to going to wish us Merry Christmas throughout their dance. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy
hope you all enjoyed our Sunday school program and received the blessings of the season. In order to thank our Lord for his countless blessings, I call upon our beloved pastor, Reverend David Jebrajaya, to end this program with prayer and benediction. அன்புக்குரியோரே, நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய கிறிஸ்மஸ் விழாவின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அருமையான நமது பிள்ளைகள் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பாடி ஆடி இவ்விதமாய் கொண்டாடினதை நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஞாயிறு பள்ளிக்காக அனுதினம் ஜெபிப்போம். மிக குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் வலியுறுத்துகிறேன். இன்னும் உங்களது பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பாமல் இருப்பீர்களானால், அன்பு பெற்றோரே, உங்களது பிள்ளைகளை வருகிற புதிய ஆண்டில் இருந்தாவது ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி அவர்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் விழா இவ்வளவு சிறப்பாய் நடைபெறுவதற்கென்று ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தரை முழுமனதோடு ஸ்தோத்தரிப்போம். இதற்கென்று திட்டமிட்ட அருமையான ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், பயிற்சி கொடுத்த அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள், இன்னும் பாடல்களை பாடுவதற்கு, நடனத்தை நிகழ்த்துவதற்கு இப்படியாய் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். பிள்ளைகளை அனுப்பி வைத்த அன்பு பெற்றோருக்காக ஆண்டவரைக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய ஞாயிறு பள்ளியின் மூலமாய் ஒரு புதிய விசுவாச சந்ததி உருவாக்கப்பட ஆண்டவர் ஞாயிறு பள்ளியை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாடின் வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஞாயிறு பள்ளிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பேராலய திருச்சபையில் இந்த ஞாயிறு பள்ளி வாயிலாக நீர் உருவாக்கின விசுவாச சந்ததிக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உம்முடைய வருகை மட்டும் இப்படிப்பட்ட விசுவாச சந்ததிகள் இந்த ஞாயிறு பள்ளியிலிருந்து புறப்பட உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே தங்களை இணைத்து கொண்டு தங்களுடைய நேரத்தையும் திறமைகளையும் இந்த வேளையில் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அருமை பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தும். குறிப்பாக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஞாயிறு பள்ளி வகுப்புகளை எடுக்கும்போது ஒரு தலைமுறையை, விசுவாச தலைமுறையை உருவாக்குகிறோம் என்கிற புரிந்து கொள்ளுதலோடு செயல்பட நீர் அவர்களை வழிநடத்தும். இன்னும் ஞாயிறு பள்ளிக்கு வராத பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வர இருக்கிற புதிய ஆண்டிலும் எங்களது திருச்சபையில் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் இன்னும் அதிகமான அளவில் பங்கு பெற்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த கொரோனா காலங்களிலும் காணொளி வாயிலாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்து மகிழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு காரணமான எங்களுடைய பேராலய ஊடக குழுவினரை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வாதமாக இந்த திருச்சபையிலே பயன்படுத்தும். அருமையான பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தாரு சுவாமி. இந்த குளிர்காலத்தில் எந்த பலகீனமும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்க நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஞாயிறு பள்ளியையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே தருகிறோம். எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you all.